ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்கள் கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. உங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது கடன் கேட்டு ஃபோட்டோ மார்க்கிங் பண்ணி மிரட்டுறது, இல்லாட்டி கடனை கேட்டு ஆடியோவில் திட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் ப்ரூஃபாக கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியுமா? உங்கள் ஃபோனுக்கு வந்த மெசேஜஸ், ஆடியோஸ், ஃபோட்டோஸ் அண்டு ஸ்க்ரீன்ஷாட்டை கோர்ட்டில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு 63 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இந்த 63 சர்டிஃபிகேட் என்னன்னா, பாரதிய சாட்சி அதிநியம் செக்ஷன் 63 படி நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். என்னுடைய மெசேஜஸ் ஒரிஜினல் டிவைஸில் தான் இருந்துச்சு, அப்போது டிவைஸ் சரியான ஒர்க் கண்டிஷனில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாலும் அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணணும்னா ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இல்லாட்டி ஜட்ஜ் அதை இக்னோர் பண்ணலாம். இந்த மாதிரி லா பற்றி தெரிஞ்சுக்க இந்த லீகல் மெசேஞ்சர் சேனலை ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அல்லது வேற யாராவது உங்களை மிரட்டுனா அவங்களுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள்.